लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दतितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2684வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தினுடைய 45வது பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவிக்க இருக்கிறோம். நீரிடை உதவி என்று அகத்துறையிலே சொல்லப்படுகிற வகையான பாசுரம். தலைவி நீரிலே வெள்ளத்திலே அகப்பட்டு கொண்டால் தலைவன் அவளை காப்பாற்ற முயல்வதும் அப்படி காப்பாற்றுவதுமாக இருக்கக்கூடிய வகையை சார்ந்தது நீரிடை உதவி என்று சொல்லக்கூடிய அகத்துறை பாசுரங்கள். இன்றைக்கு நாம் 45வது பாசுரத்தை சேவிப்பதற்கு முன்னால் கிடம்பியாச்சான் அருளிய தனியனை சேவிக்கலாம். கருவிருத்த குழி நீத்த பின் காமக் கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்று ஈரீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 45வது பாசுரம். கேழலார் தம் பெரும் கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார். இவ்வகாலம் ஒருவர் நம்போல வரும் கேழ்பவர் உளரே. தொல்லை வாழியம் சூழ் பிறப்பு மருங்கு வரப்பெருமே சொல்லு வாழி மட நெஞ்சமே. தன்னுடைய பேதை நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறார். பவ்யமான பேத நெஞ்சமே என்று சொல்லுகிறார். மட நெஞ்சமே என்று சொல்லிவிட்டு பெருமாள் வராக அவதாரம் எடுத்தார். இரண்யாக்ஷன் என்கிற அசுரன் இந்த பூமி பிராட்டியை கொண்டு போய் எங்கேயோ ஒரு அண்ட பிண்டத்திலே சொல்லி வைத்து விட்டான். உலகம் என்று ஒன்று இல்லாமல் இருக்கும் பொழுது அதை எடுத்து ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக வராகமாக அவதாரம் எடுத்து மகாவராகமாக எழுந்தருளி அந்த அண்டப்பிண்டத்தில் எங்கோ ஒட்டி கொண்டிருந்து கடலுக்கடியிலே இருந்த பூமி பிராட்டியை தன்னுடைய கொம்புகளால் மீட்டு கொண்டு வந்தான். அப்படி அவன் கூப்பிட்டு கொண்டு வருகிற போது அந்த அகால வேளையிலும் நம்மீது அவனுடைய கருணை கடாட்சம் பட்டுவிட்டது. ஏனென்றால் அவனுக்கும் நமக்குமான தொடர்பு என்பது இப்போது ஏற்பட்டதல்ல, பலகாலம் தொட்டு ஏற்பட்ட பந்தம் என்பதனால் அந்த அகாலமான வேளையிலும் பிராட்டியை அவன் எடுத்து வருகிற நேரத்திலும் நம்மீது அவன் கடாட்சித்தருளினான். அதனால் நமக்கு இனி மறுபிறப்போ பிறவியோ கிடையாது, தொல்லைகள் எல்லாம் நீங்கிவிட்டது, இது நன்றாக புரிந்து கொண்டு நீ நீடு வாழ்வாயாக என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்லுகிறாள் பராங்குசநாயகி. இங்கே ஒன்றை நாம் நோக்க வேண்டும். வராக அவதாரம் எடுத்த காலத்திலே பராங்குசநாயகி இருந்ததாக எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது. எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தபோது மகாலட்சுமி தாயாரும் பூமி பிராட்டியும் அவரும் தான் இருந்திருக்கிறார்களே தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் இருந்ததாக எந்த வரலாறோ புராணமோ கிடையாது. அவளை பூமி தாயை காப்பாற்ற கிளம்பிய பெருமான் அவளை தழுவி புணர்ந்ததாகவும் ஆழ்வார்கள் கூறியிருப்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் அப்போது பராங்குசநாயகி அங்கே இல்லை என்று நமக்கு தெரியும். ஆனால் அப்படி இருக்க நீ எப்படி இதை சொல்லலாம் என்று கேட்டால், இப்பிரபந்தத்தினுடைய தலைவன் பெருமாள், தலைவி இவள் நீரிடை அகப்பட்டு கொள்ளும்போது தலைவன் வந்து காப்பாற்றுவதால் உண்டாகும் காதலே அகத்துறையை சார்ந்தது. அதுதான் நீரிடை உதவி என்று சொல்லக்கூடியது. அந்த உதவியை இவன் பூமி பிராட்டிக்கு செய்தான். பூமி பிராட்டி நீரிலே அமுங்கி இருக்கும்போது தான் பெருமாள் அவளை காப்பாற்றியது. இது எப்படி தலைவியை காப்பாற்றியதாக ஆகும் என்று கேட்டால், அது பூமி பிராட்டிக்கு செய்ததாகவே இருந்தாலும் கூட
பெருமாளை ஆசிரிதமாக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய வர்க்கத்திலே எவருக்கு எந்த உதவி செய்தாலும் அதனை மற்றுள்ள அடியார்கள் அனைவருக்கும் செய்ததாகவே பாவிக்கும் முறைமை உண்டு. பெருமாள் செய்ததெனவோ பூமி பிராட்டிக்குத்தான் என்றாலும் கூட அவன் யாருக்கு செய்தாலும் அது பாகவதர்களுக்கு செய்த உதவி என்றால் அது தமக்கே செய்த உதவியாக கருதுவார்கள். அதுதான் கொள்கை. எனவே இவ்வாறு இவர்கள் இந்த பராங்குச நாயகி நினைப்பது தவறில்லை என்று பிரதிபாதி பயங்கர மணங்காச்சாரியார் சொல்லுகிறார். பெருமாள் காப்பாற்றியது என்னவோ பூமி பிராட்டியைத்தான் என்னாலும் கூட தன்னை அவள் காப்பாற்றுவதாக சொல்வதற்கு காரணம் பகவத் பிரமையிலே இருந்து யாரை காப்பாற்றினாலும் பாகவதர் எல்லாருக்கும் அது பொருந்தும் என்பதனால்தான். மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம். பெரும் கேழலார் தம் பெருங்கண் மலர் புண்டரீகம் நம்மேல் ஒருங்கே பிறழ வைத்தார். இவ்வகாலம் ஒருவர் நம்போல் வரும் கேழ்பவர் உளரே. தொல்லை வாழியம் சூழ் பிறப்பு மருங்கே வரப்பெருமே சொல்லு வாழி மட நெஞ்சமே. எப்போது அவன் நம்மை கடாட்சித்து விட்டானோ அப்போதே நமக்கு மறுபிறப்பென்பது கிடையாது, தொல்லை விட்டுவிட்டது என்பதை நினைத்து கொள்வாய் நெஞ்சமே என்று பராங்குச நாயகியாக நீரிடை உதவி என்கிற பாவனையிலே ஆழ்வார் பொழிந்த பாசுரம் இந்த 45வது பாசுரம். நாளை அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரேர்வா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தியல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.